ஏன் நம்பர் உங்களுக்கு எப்படி மேடம் கிடைச்சது? மனோஜ் தான் உன் நம்பர் எனக்கு கொடுத்தான். அவரை எப்படி உங்களுக்கு தெரியும்? மனோஜ் என்னோட பையன். அப்படியா? சரி, உனக்கு நான் ரொம்ப நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். நீ மட்டும் இல்லனா எங்க பூஜாக்கு என்ன ஆயிருக்கும்னு என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. உன்னோட இந்த உதவிய நான் என்னைக்கும் மறக்க மாட்டேன். என்ன மேடம், மனோஜ் சார் செஞ்சதை விட நான் பெருசா எதுவும் செஞ்சிடலாம். அப்போ வருண் யாரா இருக்கும்? ஆனந்தி, நீ நினைக்கிறது கரெக்ட் தான். மனோஜும் வருணும் அண்ணன் தம்பிங்க தான். என்னால நம்பவே முடியல மேடம். இங்க பாரு, இந்த லைஃபே ஒரு அதிசயம் நிறைஞ்சதுதான். யார எங்க எப்போ மீட் பண்ணுமோன்னு சொல்லவே முடியாது. கோயம்புத்தூர்ல பார்த்ததுக்கு அப்புறம் மறுபடியும் உன்னை இன்னைக்கு திடீர்னு உன்னை பாப்பேன்னு நான் நினைச்சு பார்த்தேனா? இதெல்லாம் இப்படி நடக்கணும்னு எழுதியிருக்கு. திடீர்னு உங்களை பார்த்ததுல ஒண்ணுமே ஓடலம்மா. நீங்க பேசிட்டு இருங்க, நான் போய் காஃபி எடுத்துட்டு வரேன். அம்மா இருமா, நான் போய் எடுத்துட்டு வரேன். அதெல்லாம் ஒண்ணு வேணாம் ஆனந்தி. இல்ல மேடம், நீங்க கண்டிப்பா ஏதாவது சாப்பிட்டு தான் ஆகணும். முத தடவை எங்க வீட்டுக்கு வந்திருக்கீங்க, அதுவும் என்ன பாக்குறதுக்கு. எதுவும் சாப்பிடலன்னா எப்படி? இருங்க மேடம். யாருமா வீட்ல? ஏமா கூப்பிடுறது காதல் வீடுதா இல்லையா? வாங்க வெளியில. ஒரு நிமிஷம் மேடம். ஏமா இப்ப வர போறீங்களா இல்லையா? வணக்கம், வாங்க. எங்கம்மா போயிட்டீங்க வீட்டை பூட்டி போட்டு? 4 நாளா நான் நடையா நடந்துகிட்டு இருக்கேன். வீட்டுல ஒருத்தரும் இல்ல. அக்கம் பக்கத்துல கேட்டாலும் யாருக்கும் எதுவும் தெரியல. ஏமா இந்த ஹவுஸ் ஓனர் லூசு பைய வாடகை கேட்டு வருவா, எங்கேயாவது ஒரு வீட்டுல போய் ஒளிஞ்சுக்கலான்னு போயிட்டீங்களா எல்லாரும்? ஐயோ, அப்படியெல்லாம் இல்லைங்க. என் சின்ன பொண்ணுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அவளை ஆஸ்பத்திரியில சேர்த்திருந்தோம். இன்னைக்கு காலையில தான் டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தோம். ஒரு நிமிஷம் மேடம். எப்படிமா தினுசு தினுசா பொய் சொல்லணும்னு யோசிக்கிறீங்க? போன வாரம் பெரிய பொண்ணுக்கு வேலை இல்ல, இந்த வாரம் சின்ன பொண்ணுக்கு ஆக்சிடென்ட்னு சொல்றீங்க. வார வாரம் ஒரு புது படம் ரிலீஸ் ஆகுற மாதிரி வாரத்துக்கு ஒரு பொய் அள்ளி விடுறீங்களே. எங்க இருந்துமா கிளம்பி வரீங்க நீங்களா? சார் ப்ளீஸ் சார், கொஞ்சம் வார்த்தைகளை யோசிச்சு பேசுங்க. நாங்க உங்ககிட்ட வேணும்னு போய் சொல்லல. நிஜமாவே என் தங்கச்சிக்கு அடிபட்டு ஹாஸ்பிட்டல்ல இருந்தா. அதான் நாங்க யாருமே வீட்ல இல்ல. வா கல்யா, மாசம் மாசம் இதே தானமா சொல்லிட்டு இருக்கீங்க. எத்தனை ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லிருக்காங்க? 1 வீக் ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லிருக்காங்க மேடம். ஆனா ஒண்ணு நல்ல கதையா சொல்றீங்கம்மா. 9ஆம் தேதி வாடகை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு 6 மாசம் வாடகை பாக்கி. 9ஆம் தேதி வீட்டு கதவை தட்டினா வீட்டுல யாரும் இருக்கிறது இல்ல. எல்லாரும் எங்கே போய் கூத்தடிச்சு கும்மாளம் போட்டு இப்ப குடும்பத்தோட வந்து என்கிட்ட இப்படி பொய்ய சொல்றீங்களே. ஐயோ, சத்தியமா இல்ல சார். உங்ககிட்ட போய் சொல்லி மறைக்கணும்னு எங்களுக்கு எந்த அவசியமும் இல்ல. கொஞ்சம் இருங்க. அகல்யா, வா. ஒரே நிமிஷம் மேடம். இதோ வந்துடுறேன் மேடம். எப்படியாவது கொடுத்துரு இங்க சார். பாருங்க சார், என் தங்கச்சி அகல்யா அடிபட்டு ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு காலையில தான் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தோம். இந்த மாதிரி கட்டு போட்டு வந்தா நான் ஏமாந்து போயிருவேனா? இந்த பொழப்பு பொழைக்கிறதுக்கு தூக்கு மாட்டிட்டு தொங்கலாம் நீங்க 3 பேரும். பண்றதெல்லாம் பண்ணிட்டு பேந்த முழிக்கிறீங்க. சார், தயவு செஞ்சு கொஞ்ச நேரம் கழிச்சு வாங்க. வீட்டுக்கு கெஸ்ட் வந்திருக்காங்க. நான் கண்டிப்பா வாடகையே கொடுத்துடுறேன். என்னம்மா ஒவ்வொரு மாசம் இதே கதையை தான் சொல்லிட்டு இருக்க. போன மாசம் வந்த 5ஆம் தேதி தரேன்னு, அதுக்கு முந்தின மாசம் சம்பளம் கட்டிட்டு கொடுத்துட்றேன்னு. வேலை கிடைச்சிருச்சுங்கிற, வேலை கிடைக்கலங்கிற. ஏமா ஒவ்வொரு மாசமும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தடவையும் ஒரு கதையா சொல்லிட்டு இருக்கீங்க. என்ன இழிச்ச வாங்கி நினைச்சிட்டு இருக்கீங்களா? இங்க பாருங்கம்மா, நீங்க என்ன பண்ணுங்களோ எது பண்ணுங்களோ எனக்கு தெரியாது. இன்னைக்கு நைட்டுக்குள்ள எனக்கு ஃபுல்லா வாடகையெல்லாம் செட்டில் பண்ணிட்டு வீட்டை காலி பண்ணிட்டு போங்க. சார், இப்ப உடனே வீட்டை காலி பண்ண சொன்னா நாங்க என்ன சார் பண்றது? என்ன பண்றதா? உங்களால பண்ண முடியலன்னா சொல்லுங்க, நானே வீட்டை காலி பண்ணிட்டு போறேன். நவருமா அந்த பக்கம். உங்களுக்கு எல்லாம் சொல்லிட்டு இருந்தா புத்தி வரும். வாடகை கேட்டா வசனத்துக்கு வசனமா பேசிட்டு இருக்கீங்க. ஒழுங்கா வாடகை கொடுக்க வக்கீல என்ன பேச்சு? ஆனாலும் பரவாயில்ல, என் சம்சாரம் வந்தா வேற மாதிரி ஆயிருக்கும். ஹவுஸ்
ஹவுஸ் ஓனர்னா அவ்வளவு சாதாரணமா போச்சா உங்களுக்கு? இதோட எல்லாத்தையும் தூக்கிட்டு ஓடி போயிரு. சார் கொஞ்சம் நிறுத்துங்க சார், நிறுத்துங்க. என்ன சார் இது ஆம்பளைங்க இல்லாத வீட்ல இப்படி வந்து கலாட்டா பண்றீங்க? யாருமா நீங்க? புதுசா இருக்கீங்க, இவங்களுக்கு வக்காலத்தா? நானும் ஏதோ தவப்பில்லாத பிள்ளைங்களாச்சுன்னு பரிதாபப்பட்டு இவங்களுக்கு வீட்டு வாடகை கூட்டாக்கா வாடகை கொடுக்க மாட்டாங்க, வீட்டை காலி பண்ண மாட்டாங்க. வீட்டை காலி பண்ணாம பாராட்டு விழா இங்க நடத்துவாங்க. பாருங்க, இங்க பாருங்க. தேவையில்லாம பேசாதீங்க. உங்க வாடகை பணம் எவ்வளவு சார்? 9 மாசம் வாடகை பாக்கிமா 45,000 ரூபாய் தரணும். 45,000 தானே? ஐயோ மேடம் ப்ளீஸ் இரு. மேடம், நீ கொஞ்சம் இரு, ஆனந்தி. கொடுக்குறீங்க, நான் இன்னைக்குள்ள ரெடி பண்ணி கொடுத்துருவேன். ஏமா நீ ஏன் பணம் கொடுக்க மாட்ட? கொடுக்க வர மகாலட்சுமி கொடுக்க விட மாட்ட. என்னம்மா இது? சார் இந்தாங்க, கொடுங்கம்மா. எண்ணி பாருங்க கரெக்டா இருக்கானு. என்ன பணம் சரியா இருக்குல்ல? சரியா இருக்குமா? பரவாயில்லையம்மா, உங்களுக்காவது இவ்வளவு அக்கறை இருக்கு. ஆனா இவங்களுக்கு சூடு சொன்ன எதுவும் இல்லாம வாடகையும் கொடுக்காம வீட்டையும் காலி பண்ணாம உள்ளே உட்காந்துக்கிட்டு என் உயிரை எடுத்தாங்கம்மா. பேச்சு நிறுத்துங்க. அதான் பணம் வந்துருச்சுல, எதுக்கு தேவையில்லாம பேசிட்டு இருக்கீங்க? உங்க மனசுக்காக நான் விட்டுட்டு போறேம்மா. இனி நீங்க வீட்டை காலி பண்ண வேணாமா, இங்கே இருங்க. இந்த அம்மாவுக்காக நான் விட்டு போறேன். வரேங்கம்மா. எதுக்கு மேடம் உங்களுக்கு வீண் செலவு? என்ன பாக்குறதுக்காக வந்த இடத்துல இப்ப தேவையில்லாம இவ்ளோ பணம் செலவு பண்ண வேண்டியதா போயிடுச்சு. இங்க பாரு, கஷ்டம்னு வரும்போது உதவி செய்யறது ஒண்ணும் தப்பு இல்லையே. ஏற்கனவே அகல்யா ஆபரேஷனுக்கு டாக்டர் சார் தான் பணம் கொடுத்தாரு. அந்த பணத்தையே நாங்க எப்படி திருப்பி கொடுக்கறதுன்னு தெரியாம இருக்கும். இதுல நீங்க வர பணம் கொடுத்திருக்கீங்க. அன்பு கடனை உடனே திருப்பி கொடுக்கணும்னு அவசியம் இல்ல ஆனந்தி. அப்படி இல்ல மேடம், இருந்தாலும் கடன் அன்பு முறிக்கும்ல. அதெல்லாம் ஒண்ணுமே பிரச்சனை இல்ல. உன்னால எப்போ திருப்பி கொடுக்க முடியுமோ அப்ப நீ கொடுத்தா போதும். இங்க பாரு, கடனை பத்திலாம் யோசிக்காத. கடன் இல்லாத மனுஷங்களே கிடையாது. லட்சக்கணக்குல பிசினஸ் பண்றவன் லட்சக்கணக்குல கடன் வாங்குவான். நம்ம 1000 கணக்குல தானே வாங்குறோம், அவ்வளவுதான். ஆனந்தி, நான் ஒரு விஷயம் சொல்லுவேன், நீ தப்பா எடுத்துக்க மாட்டியே? ஒரு அம்மாவா நான் ஒரு விஷயம் சொல்ல ஆசைப்படுறேன். சொல்லுங்க மேடம். நீங்க இந்த வீட்ல இருக்கிறதுக்கு பதிலா பேசாம எங்க வீட்டு அவுட் ஹவுஸ் சும்மா தானே இருக்கு, நீங்க எல்லாம் அங்க வந்து தங்கிக்கோங்க. உனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கிற வரைக்கும் நீ வாடகை தரணும்னு அவசியமே இல்ல. உனக்கு எப்போ வேலை கிடைக்குதோ, எப்போ உன் கையில பணம் கிடைக்குதோ அப்ப நீ கொடுத்தா போதுமா. இங்க பாரு, யோசிச்சு பாரு, கண்டிப்பா உனக்கு அந்த இடமும் வீடும் பிடிக்கும். இங்க பாரு, எதையும் யோசிக்காத. நாளைக்கு காலையில நீ கட்டாயம் வரணும்னு ஆசைப்படுற. அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல. கண்டிப்பா நாளைக்கு எல்லாரும் வந்துருங்க, சரியா? வந்துருங்க காலையில, சரியா? இந்த திரைப்படத்தை முழுமையாக கண்டு மகிழ உடனே டவுன்லோட் செய்யுங்கள் ராஜ் டிஜிட்டல் டிவி OTT ஆப். வருடத்திற்கு வெறும் 299 ரூபாய் மட்டும்.